ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் ஏசாயா முதல் அதிகாரத்துல 18-19 வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேன் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்கிற காரியம், உங்கள் பாவம் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், எவ்வளவு கொடுமையான பாவமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை பரிசுத்தப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதை மன்னித்து மறக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் 16-17 வசனத்துல பார்த்தா, தீமையை விட்டு விலகுங்கள், உங்களை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்க, திக்கற்றவங்களுக்கும் விதவைகளுக்கும் நியாயத்தை செஞ்சு அவங்க வழக்க விசாரிங்க. அப்போ உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு அது வெண்மையாக்கப்படும். தேசத்தின் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தரை விசுவாசித்து உங்கள் பாவங்களை விட்டு நன்மையை தேடுங்க, நியாயத்தை தேடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென்.